ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் நாரத பக்தி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு அருமையான நூல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாரத மகரிஷி அருளிய 84 சூத்திரங்கள் கொண்ட நூல் இது. இதுல பக்தின்னா என்ன அப்படிங்கிறத நாரத மகரிஷி தன்னுடைய திருவாய் மலர்கிறார். அதுல அவர் சொல்றது பராபக்தி. அதாவது பக்தின்னா ஏதோ கடவுள்கிட்ட அது வேணும், இது வேணும் அப்படின்னு கேட்கறது கிடையாது. கடவுளும் நானும் வேறு வேறு இல்லை என்று பிரிக்க முடியாத அந்நியமில்லாத அன்பு என்று சொல்கிறார். பக்தின்னா அன்பு அப்படின்னு சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட அன்பிலே ஆசைகள் இருக்காதுங்கிறாரு. அதுதான் கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். கடந்த முறை மொத்தம் முதல் அத்தியாயத்தினுடைய 7 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல 7வது சூத்திரத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "ச ந காமயமானா நிரோத ரூபத்வா." காமயமானா அப்படின்னா, ஆசைப்படுவது, விருப்பம் கொள்வது அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசை, விருப்பம் இல்லாத பக்தி, இல்லாத அன்பு அப்படின்னு சொன்னாரு. இப்ப நமக்கு தோணும், என்னங்க ஆசை இல்லாம எப்படிங்க? ஒரு அன்புன்னா கொஞ்சமாவது அவங்க மேல நமக்கு ஆசை வேண்டாமா? நீங்க என்னங்க ஆசையே இல்லாம அன்பு செய்ய சொல்றீங்க? அப்படியா ஒரு பக்தியா? அப்படிங்கிற மாரி தோணும் இல்லையா? அதுக்கு அடுத்த சூத்திரத்துல சொல்லணும்ல. அது 8வது சூத்திரத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "நிரோதஸ்து லோக வேத வியாபார ந்யாசः." நிரோதஸ்து லோக வேத வியாபார ந்யாசः. அதாவது நிரோதம்னா நிவர்த்தி செய்தல், அடக்குதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. நிரோத செய்னா போன தடவ ஆசை இல்லாத அப்படின்னு தானே பார்த்தோம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நிரோதஸ்து அப்படி ஆசை இல்லாதது அப்படின்னா உண்மையில் என்ன சொன்னோம்னாங்கன்னா, இந்த உலக சம்பந்தமான இந்த உலகத்துல நம்ம விவகாரம் செய்வதான வேத வேதம்னா என்ன? வேத சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட கர்ம காண்டம். வேதத்துல கர்ம காண்டம் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு செயல் செய்யணும்னா எத அடிப்படையா வச்சு செய்வோம்? ஒரு பூஜை பண்ணணும், ஒரு வேள்வி செய்யணும், ஒரு ஜெபம் பண்ணணும், ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னா, அவங்கவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அதுக்கு வேதம் தான் பிரமாணம். நம்முடைய பண்டைய ரிஷிகள் வேதத்தினுடைய இரு பெரும் பகுதிகள் நமக்கு குடுத்திருக்காங்க. அதுல பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற 2 மிகப்பெரிய பகுதி. அதுல பூர்வ மீமாம்சம் என்பது வேதத்தினுடைய கர்ம காண்டம். உத்தர மீமாம்சம் என்பது வேதத்தினுடைய ஞான காண்டம். 2 முக்கிய பகுதிகள். அதுல கர்ம காண்டம் என்பது வேதத்தினுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. அப்ப இங்க நிரோதஸ்து லோக வேத வியாபார ந்யாசகான்ட்டார்ன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட கர்ம செயல்களை, கர்ம சம்பந்தமான பரிவர்த்தனைகளை, வியாபாரம்னா பரிவர்த்தனைன்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல வியாபாரம் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்லயும் வியாபாரம்னு போட்டு வச்சிருக்கோம். வியாபாரம்னா என்ன? அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, வியாபாரா அப்படின்னா பரிவர்த்தனை பண்றது. நீங்க ஒரு பொருள குடுக்குறது, நான் ஒரு பொருள வாங்குறது. பண்ட மாற்றம், பரிவர்த்தனை, கொடுக்கல், வாங்கல். அதுக்கு பேரு வியாபாரான்னு பேரு. ஆக்சுவலி வியாபாராங்கிறது எக்ஸாக்ட் சான்ஸ்கிரிட் வேர்டு. அத நம்ம தமிழ்ல வியாபாரம், வியாபாரம்னு சொல்லி பழகிட்டோம். ஏன்னா நம்ம நெறைய வார்த்தைகள் தமிழும், சமஸ்கிருதமும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவோம். ஆனா நம்ம இதுதான் தமிழ், இதுதான் சமஸ்கிருதம்னு தெரியாது. ஏன் அப்டின்னா, நமக்கு தான் சமஸ்கிருத மொழினா என்னன்னு சொல்ல முடியாம தமிழ் தான சிறந்ததுன்னு சொல்லி பழக்கி வச்சுட்டாங்க இல்லையா? அதனால நம்ம தமிழ்ன்னு தமிழையே முடிச்சு கட்டிட்டோம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உண்மையிலே நம்ம தமிழ் பேசணும்னா எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். வாருங்கள், உட்காருங்கள் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. வாருங்கள், அமருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த மாதிரியா நம்ம சொல்றோம் இல்லையா? நாம ரொம்ப தமிழ் வார்த்தைய விட இங்கிலீஷ் வார்த்தை தான் அதிகமா உபயோகப்படுத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தமிழ் மொழிய தமிழ்நாட்டுல நம்ம முடிச்சு கட்டிட்டோம். அது மாரி சமஸ்கிருதத்த டோட்டலாவே ஒழிச்சு கட்டிட்டோம். அப்ப அந்த மாரி தமிழ்நாட்டுல மொழி பிரச்சனை தமிழ் வளர்க்கிறேன்னு சொல்லி தமிழ ஒரு வழியா ஒழிச்சுட்டோம். அது மாரி சமஸ்கிருதத்தையும் முடிச்சு கட்டிட்டோம். இப்ப அந்த மாரி இருக்கும்போது இந்த வியாபாரங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்ட். இங்க என்ன சொல்றாருன்னா,
நிரோதஸ்து லோக வேத வியாபார ஞாசா. அப்படின்னா செயல்களின் பரிவர்த்தனைகளை விட்டு விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும், கைவிட்டு விட வேண்டும் என்று சொல்றார். அப்ப இங்க நாரத மகரிஷி கூட என்ன சொல்றாருன்னா, பக்தின்னா நீ ஏதோ செயல் செய்யணும்னு நினைச்சுக்காதப்பா. அதுல சொல்லப்பட்ட கர்ம காரியங்கள செஞ்சுகிட்டு தான் பக்தி செய்யணும்னு நினைக்காத. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பக்தின்னா வெறும் அன்புன்னு புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும். அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், சித்தர் பெருமக்கள் எல்லாருமே பக்தின்னா அன்புன்னு தான் சொல்றாங்க. ஆனா இடையில வந்த சில இடைத்தரகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெறும் அன்பு செலுத்தினா அதுல இன்கம் இருக்காது. அதுல வியாபாரம்னா அதுல இன்கம் இருக்கு இல்லையா? ஜெனரேட் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு தரேன், நீ ஒண்ணு குடு அப்படின்னு பிசினஸ் பண்ணலாம். அப்ப அது மாரி கோயில்கள் எல்லாம் வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனா இங்க நாரதர் என்ன சொல்றாரு தெளிவா? நிரோதஸ்து. நிரோதஸ்துனா நிறுத்த வேண்டும், செய்யக்கூடாது, தடுக்க வேண்டும் என்பது உண்மையில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், லோக வேத வியாபார ஞாசகா. இந்த லோகத்திலே, இந்த உலகத்திலே சாஸ்திர சம்பந்தமான கர்ம காரியங்களை விட்டு விட வேண்டும். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. செயல்கள வெட்டியா செஞ்சுகிட்டு, அதுதான் பக்தின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காதப்பா. கோயில் கோயிலா போயி சனி பகவானுக்கு எள்ளு பொட்டலம் வாங்கி வைக்கிறது. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சாங்கியம் சொல்லுவான். இத பண்ணா அப்படி நல்லது நடக்கும். அத பண்ணா இப்படி நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. நீங்க எத பண்ணாலும் கடவுளுக்கு நீங்க ஒண்ணும் குடுக்க வேண்டியதில்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாவே கடவுள் தானே இருக்கிறாரு. அவருல ஒன் ஆஃப் த பார்ட்டிகிள் தானே இங்க இந்த பாடி, மைண்ட் எல்லாம். நாம போய் அவருக்கு என்னத்த குடுக்குறது இருக்கு? ஆனா நாம ஏதோ ஒண்ணு குடுத்தா கிடைக்கும், குடுத்தா கிடைக்கும்ன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு செய்றோம் இல்லையா? அது மாரி கர்ம காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் விட்டு விட வேண்டும். நிரோதா, நிறுத்து அப்படிங்கிறார். அப்ப நிரோதம் என்பது இந்த உலக சம்பந்தமான வேத விஷயங்களில் சொல்லப்பட்ட கர்ம காரியங்களை விட்டு விடுதல். இவ்வளவுதான் விஷயம். வியாபார ஞாசா. செயலில் ஈடுபாடு அல்ல. செயலில் ஈடுபாடத்தை விட்டு விடுங்கிறார். அப்ப இதுக்கு மேல என்ன ரெக்கார்ட் வேணும் உங்களுக்கு? இது யார் சொல்றா? பக்தியில இருக்கிற நாரதர் சொல்றாரு. ஏதோ ஒரு அத்வைதி சொல்லல. ஏதோ ஒரு அத்வைதி சொன்னா கூட அவருக்கு வேற வேலை இல்ல. இதுதான் பிரம்மம்னு சொல்லிக்கிட்டு செயல் செய்யாதன்னுட்டு இருப்பாங்க. ஆனா நாரதரே சொல்றார் அப்படிங்கிறத இங்க நல்லா பார்க்கணும். ஆனா பொதுவா நாம இந்த சூத்திரத்த மேலோட்டமா பார்த்தா தப்பா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது வந்து குரு இல்லாம இந்த சூத்திரங்கள படிக்கும்போது, இந்த மாரி கர்ம காரியங்கள நிறுத்த சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம எல்லா செயலையும் நிறுத்திடலாம். அப்ப வேலை வெட்டிக்கு போறத விட்டுறலாம். அப்ப உலகத்தையும் விட்டுறலாம். சாமியாரா போயிடலாமா? அப்படின்னு தோணும். நெறைய பேருக்கு வந்து இந்த மாரியும் புரிஞ்சுக்குவாங்க. கர்ம காரியங்களை விட்டு விடு. எந்த செயல்களும் செய்யாதே அப்படின்னா, அப்ப எல்லா செயலையும் விட்டுட்டு நம்ம கம்முனு சன்னியாசியா போயிடலாம். சாமியாரா போயிடலாம். அப்படிதான் நாரதர் சொல்றார் போல் இருக்கு. அப்படிங்கிற மாரியும் மைண்ட் எடுத்துக்கும் இல்லையா? நம்ம மனசு தான் எப்படி வேணா புரிஞ்சுக்கும் இல்லையா? மாத்தி புரிஞ்சுக்கும். அப்ப அதனால தான் குரு மூலமா சாஸ்திரங்கள படிக்கணும். நாமளா சாஸ்திரங்கள படிச்சோம்னா, தப்பு தப்பா புரிஞ்சுக்குவோம். அதனால இங்க வந்து எல்லா செயல்களையும் நிறுத்திவிடு, கர்ம காரியங்களை விட்டுவிடு, உலகத்தையே விட்டுடணும் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. லோக வியாபாரம், உலக செயல்கள். உலக செயல்கள் அப்படின்னா, இப்ப உலகத்துல நம்ம என்ன செயல் செய்றோம்? எல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வியாபாரம் பண்றோம்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். குடும்பம், குழந்தைகள், சமூக பொறுப்பு அப்படின்னு எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கோமே. அப்ப இது எல்லாம் விட்டுறதா? அப்படின்னா, இத கைவிட சொல்லல. வேத அந்த பாயிண்ட் போடுறாரு பாருங்க. சும்மா அப்படியே அவரு தனிப்பட்ட முறையில வியாபார நியாசா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நீ செயல்களை நிறுத்திவிடுன்னு முடிவு எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. வியாபார நியாசான்னு சொன்னா, வியாபாரம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பரிவர்த்தனை. ஒரு செயல் பரிவர்த்தனை செய்யறத நிறுத்துன்னு சொல்லிட்டாருப்பா. நாரதரே சொல்லிட்டாரு. செயல் செய்யக்கூடாதுன்ட்டு. அதனால நான் இன்னைக்கு இருந்து சும்மா இருக்க போறேன். அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நாரதர் வந்து ரொம்ப புத்திசாலி. அதாவது ரிஷிகள் எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்ப நாரதர் என்ன சொல்றாருன்னா, வேத வியாபார நியாசாங்கிறாரு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா கவனிக்கணும். வேத வியாபார நியாசா. அப்ப வேதத்தில் இருக்கின்ற கர்ம காரியங்களை விட்டு விடுன்னு தான் சொல்றாரு. வேதத்தில் சொல்லப்பட்ட தேவையற்ற விஷய சுகங்கள்ல போய் சிக்காத. கர்ம காரியங்கள்ல போய் கற்பூரம் காட்டுறேன், ஊதுபத்தி ஏத்துறேன், அளவு குத்திக்கிறேன், தண்டால் எடுக்கிறேன், தலைகீழா நிக்கிறேன். அப்படிங்கிற மாரி செயல் எல்லாம் பண்ணி, விவகாரத்துல சிக்கிக்கிட்டு இருக்காத. இது அல்ல பக்தி. அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அதனால லோக வியாபாரம் அப்படிங்கிறத நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா வேத சம்பந்தமான கர்மங்களை விடுங்கிறாரு.
குடும்ப சம்பந்தமான கர்மத்த விட்டுடு. நீ வேலை வெட்டிக்கே போகாத. சும்மா இரு அப்படின்னு சொல்லவே இல்ல. அப்ப இங்க வேத வியாபாரம், சாஸ்திர கர்மங்கள். அது எப்ப விட்டு விடணும்? புரிதல் வர வரத்தான். பக்தியினுடைய ஆரம்ப நிலை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அன்புன்னா எப்படி? நம்ம பக்தினா இறைவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம போய் இது வேணும், அது வேணும்னு கேட்டா அது வியாபாரம் ஆயிடாதா? அப்ப கடவுள வந்து நம்ம ஒரு வியாபாரி மாரி வச்சுக்கிறதா? இல்ல எனக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயத்தமா பார்க்கலாமா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் நம்ம உலக விவகாரங்களோட தான் கம்பேர் பண்ணி பேசுவேன். இப்ப கணவன் மனைவி உறவு இருக்கு. இப்ப மனைவிக்கும் கணவனுக்கும் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. மனைவி சொல்றா, "பாருங்க நான் வேலைக்கு போனா சம்பாதிச்சுட்டு வந்து குடுப்பேன். நீங்க வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அப்படி ஓகேன்னா நான் பிசினஸ் பண்ண போறேன். நான் வியாபாரத்துக்கு போறேன். வேலைக்கு போறேன். இல்லன்னா நீங்க வேலைக்கு போங்க. நான் வீட்ல சமையல் இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்ப நான் இந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்து உங்களுக்காக சமைச்சு போடுறேன். உங்களுக்காக ஆக்கி கொட்டுறேன். இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு ஏதாவது குடுக்கணும். மாசமானா எனக்கு இவ்வளவு சம்பளம் குடுத்துடணும். அப்பதான் நான் உங்களுக்கு சமைச்சு போடுவேன். இல்லன்னா நான் சமைச்சு போட மாட்டேன்." அப்படி இப்படின்னு கணவர்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போட்டான்னு வச்சுக்கங்க ஒரு மனைவி. அப்ப இது வந்து ஒரு கணவன் மனைவிங்கிற உறவுல அன்பு, அந்யோன்யம் வருமா? அது பிசினஸா மாறிடும்ல. ஏன்னா, "நீ வேலைக்கு போறதுனால எனக்கு பணத்த குடு. நான் வேலைக்கு போறேன். நான் அப்படி நடந்துக்கிறேன்." அப்படின்னு நம்ம 2 பேரும் கண்டிஷன் போட்டோம்னா, மனைவி வேலைக்கு போனா கணவனுக்கு இந்த கண்டிஷன். அல்லது கணவன் வேலைக்கு போனா மனைவி இந்த கண்டிஷன். இப்படி 2 பேருக்குள்ள இப்படி ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டு வேலைக்கு போனாங்கன்னா, அது அன்பா மாறாது. அது வியாபாரமா மாறும். ஆனா, அப்படி யாராவது கணவன் மனைவி இருக்காங்கன்னா, இல்ல. உண்மையான கணவன் மனைவி பத்தி நான் பேசுறேன். உண்மையான கணவன் மனைவி அப்படி இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன வீட்டுக்காரர் கொண்டு வந்து குடுக்குறாரோ, அத வச்சு நம்ம சமைச்சு அவருக்கு நல்லா வக்கணையா செஞ்சு போடுவோம். ருசியா செஞ்சு குடுப்போம். மனுஷன் படாத பாடுபட்டு நமக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. பாவம் வேகாத வெயில்ல காலையில போயிட்டு நைட் வராரு. வேர்த்து விறுவிறுத்து வராரு. அவருக்கு பிடிச்சமான ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு, விதவிதமா செஞ்சு கணவனுக்கு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மனைவி, எதன் நிமித்தம் செய்றா? அவர் மாசமானா எனக்கு ஒரு 5000மோ, 10,000மோ சம்பளம் குடுப்பாருன்னு எதிர்பார்த்தா. அன்பு நிமித்தம் செய்றா இல்லையா? அன்பு. அப்ப கணவன் மேல் இருக்கிற அன்பு தான் அங்க கணவனுக்கு வேணுங்கிற பணிவிடைகள செய்ய சொல்லுது. இல்லன்னா அவ என்ன சொல்லணும்? "நீ கணவன்ங்கிற முறையில சம்பாதி. அது உன்னுடைய டியூட்டி. நான் உனக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா சமைச்சு போடணும்னு ஏதாவது இருக்கா? நானும் வேலைக்கு போவேன்." அப்படின்னு சொல்லலாம்ல. இன்னைக்கு நெறைய பெண்கள் அப்படியும் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. அன்புங்கிறது என்னன்னா, வீட்டுக்குள்ள வியாபாரம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அந்யோன்யம். அதுதான் அன்பு. அப்ப இந்த அன்பு தான் கடவுளிடத்துல காட்டணுங்கிறாரு. நான் ஏன் அந்த பாயிண்ட் எடுத்து இங்க நுழைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்படி புரிய வைக்கணும்? நம்ம பக்தின்னா என்னன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம பக்திங்கிறது வந்து ஏதோ கடவுள போய் கற்பூரம் காட்டுறது, ஊதுபத்தி காட்டுறது அல்லது வெள்ளிக்கிழமையான அம்பாள் கோயிலுக்கு, சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு அப்படி போனா தான் பக்தின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லங்கிறத சொல்லி, இங்க வேத வியாபார பூஜை கிடையாது, ஹோமம் கிடையாது, ஜபம் கிடையாது. இதெல்லாம் கூட ஒரு கட்டத்துல விட்டுடு. ஆனா என்ன நீ புரிஞ்சுக்கணும்? நீ எதை விரும்புகிறாயோ அதன் மீது அன்பு செலுத்து. அவ்வளவுதான். வெறும் அன்ப மட்டும் காட்டு. அந்த அன்பு மட்டும் பண்ணா போதும். அது அந்நியம் இல்லாத பக்தி. அதுதான் அனன்ய பக்தின்னு பேரு. அந்த பக்தி தான் உண்மையான பக்தி. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு செயல் கிடையாது. அதனால தான் வேத வியாபார நியாசாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாரு. வேத வியாபார நியாசாங்கிற வேதங்கிற பாயிண்ட்ட முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. வெறும் வியாபார நியாசான்னா போச்சு. எல்லாம் வியாபாரத்தையே விட்டுற சொல்றாரு. பரிவர்த்தனையே விட்டுற சொல்றாரு. அப்ப எந்த வேலைக்கும் போக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துருவாங்க மக்கள் அப்டின்ட்டு. வேத வியாபார நியாசான்ட்டு அருமையா புரிய வச்சுட்டாரு. அப்ப என்ன நாரதர் வந்து வேதத்துக்கு விரோதமானவரா? அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு? ஏன்னா வேதமே கர்ம காண்டத்துல இத்தன காரியங்கள செய்யின்னு சொல்லுது. ஆனா வேதத்தையே படிச்ச ஒரு வேத விற்பனரா இருக்கின்ற நாரத மகரிஷி போய் வேதத்த விட்டுடுன்னு சொல்லுவாரான்னா, அதாவது நெறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வேதத்துல செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இத செஞ்சா எவ்வளவு வருமானம் வரும்? அத செஞ்சா எவ்வளவு வருமானம் வரும்? இந்த வேத சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமா காசு பண்ற கூட்டம் அதிகமாயிடுச்சு. அத வச்சு மூட நம்பிக்கைகளும், மூட பக்தியும் நெறைய மக்களிடத்திலே புகுத்தப்பட்டது. அந்த காலத்திலேயே அப்படி இருக்குன்னா, அப்புறம் இந்த காலத்துல நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. அதான் நான் சொன்னேன். ஒருத்தன் தடுக்கி விழுந்துட்டான். அவன் கீழ விழுந்தத அப்படியே மேனேஜ் பண்றதுக்காக ஒரு உருளு உருண்டுட்டான். கேட்டா உருளு தண்டனைன்னு சொல்லிட்டான். உடனே இவனும் பார்க்குறான். நானும் உருள்றேன்ட்டு அவனும் கீழ விழுந்து உருள்றான். அந்த பக்கம் போறவன்லாம் பார்க்குறான். எது இவனும் உருள்றான், நானும் உருள்றேன். அப்ப எல்லாம் உருண்டுகிட்டு போகுதுங்க. எதுக்கு உருளுதுங்கன்னு கேட்டா தெரியாது. எவனோ ஒருத்தன் உருண்டுட்டான். அதனால எல்லாரும் உருள்றது. அப்ப இது மாரி தான் பக்தி. நீங்க கோயில்ல பாருங்களேன். ஒருத்தன் போவான். ஒரு முக்கியமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயிலுக்குள்ள போவான். அங்க போன உடனே ஒருத்தன்
பாரு இந்த இடத்துல ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குல்ல. இந்த 3 ஹோல்ஸ்ல இந்த 3 விரல வச்சுட்டு பாருங்க. அந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சிலை தெரியும் பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த 3 விரல் இந்த கையில வச்சு அத அழுத்திக்கிட்டு அந்த சிலைய பார்ப்பான். உடனே இன்னொருத்தன் வருவான். "எங்க நகுருங்க, நகுருங்க நானும் பார்க்கிறேன்." அப்படின்னு அவனும் அதே மாரி 3 விரல கொண்டு போய் அந்த 3 ஓட்டையில விட்டுக்கிட்டு அவனும் அந்த சிலை தெரியுதான்னு பார்ப்பான். அந்த 3 விரல கொண்டு போய் அந்த ஓட்டையில வச்சாலும் வைக்காட்டியும் அந்த சிலை தெரியதான் போகுது. ஏன்னா சிலைய பார்க்கிறது கண்ணுனால, கையினால கிடையாது. அப்ப இவன் ஏதோ ஒரு புருடா விடுறதுக்கு அந்த 3 ஓட்டைக்கு ஏதாவது ஒரு வேலை குடுக்கணுங்கிறதுக்காக, அந்த சிற்பத்துல ஏதாவது ஒண்ணு செய்வான். உடனே எல்லாம் வர்றவன்லாம் நின்னு அதே மாரி செய்வான். நீங்கலாம் பெரிய பெரிய கோயில்கள்லாம் போனீங்கன்னா, ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நின்னுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும். என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி வித்தியாசமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும். இப்படிதான் இன்னைக்கு பக்தி. அப்ப இதுலருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஜனங்களுக்கு இவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருக்கு. அவ்வளவுதான் அறிவு. அப்ப இந்த மாதிரி தான் மூட பக்தி தான் மக்களிடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. உண்மையான பக்தினா என்னன்னு தெரியல. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான பக்தி என்பது அன்பு. அது பராபக்தி. ஏன் பராபக்தின்னா, பரான்னா அது எல்லையே இல்லாதது. அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இவ்வளவுதான் பக்தி செய்வேன். 1/2 கிலோ குடுக்குறேன், 1 கிலோ பக்தி குடுக்குறேன். அல்லது 1/2 கிலோ அன்பு செலுத்துறேன், 1 கிலோ அன்பு செலுத்துறேன். ஏதாவது ஒரு எடை போட்டு குடுக்க முடியுமா? இல்ல வெயிட் பார்த்து அல்லது ஒரு அளவு பார்த்து குடுக்க முடியுமான்னா, அப்படி இல்ல. அதனால நாரதர் வந்து ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறார். அதாவது இங்க எல்லாமே உண்மையான விஷயத்த நோக்கி வாங்க. பக்தினா என்னன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகத்துல அழகா சொல்லி, வேத வியாபாரம், சாஸ்திர கர்மங்களை விட்டுவிடு. ஏன்னா, சாஸ்திர கர்மங்கள்னால சிக்கல்கள் நெறைய உருவாக்கிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ரொம்பவே சாஸ்திர கர்மங்கள்ல சிக்கிக்கிட்டு, நெறைய பலி குடுக்கறது, இன்னும் மோசமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இன்னுமே மோசமா என்ன நடந்ததுன்னா, கணவன் இறந்த பிறகு மனைவி உடன்கட்டை ஏறுவது போன்ற மோசமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. வேத விஷயங்கள் சொல்லிக்கிட்டு. அப்ப ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டு வேத விஷயங்கள்ல சில விஷயங்கள நுழைச்சுக்குது. ஆனா சில பகுத்தறிவுவாதிகள் வந்து இத பத்தி விசாரணை பண்ணி பார்த்து, கணவன் இறந்து போன பின்ன மனைவி கூடவே சேர்ந்து சாவணும்னு எங்கேயா சொல்லியிருக்குது? என்னய்யா இதெல்லாம் தேவையில்லாம புருடா விட்டுக்கிட்டு மக்கள முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து, அப்புறம் ஆட்சியாளர்கள வச்சு அதெல்லாம் நிறுத்தங்காட்டி தான் நம்மளால வந்து சுமூகமா வாழ முடிஞ்சது. இல்லன்னா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் இவன் தண்ணி அடிச்சு, தம் அடிச்சு, இவன் நுரையீரல் கெட்டு போய், கல்லீரல் கெட்டு போய் செத்து போவான். இவன் வந்து பொறுப்பில்லாம நடந்து இவன் இறந்து போவான். அவன் மனைவி நல்லா தான் இருப்பா. அவள கொண்டு போய் பின்னாடியே தள்ளி விடுவானுங்க. ஏன்னா இவனுடைய அயோக்கியத்தனத்துல இவன் குறைந்த ஆயுட்காலத்திலேயே உயிர விடணுங்கிறது இவன் பண்ற அந்த கெட்ட பழக்கவழக்கங்கள்னால உடம்ப விட்டுட்டு போறான். இவனுக்காக மனைவியும் சேர்ந்து உடம்ப விடணும்னா, அதுக்கு என்ன தாலி கட்டுன ஒரு பாவத்துக்காகவா? அப்ப இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க ஒரு காலத்துல. அதுதான் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் வந்து இத பத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி நம்முடைய பாரத தேசத்துல உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நிறுத்துனாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்களேன், அந்த காலத்துல இவ்வளவு மோசமான சடங்கு சம்பிரதாயங்கள்ல சிக்கிட்டு இருந்த கூட்டம் இருந்திருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் செய்யப்பட்டது. ஆனா அந்த மாற்றங்கள் மேலோங்கி வரவும் சிலர் விடல. திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு ஆயிரம் அழிச்சாட்டியத்துல மக்களை இழுத்துட்டு போய் திருப்பி ஏதேதோ ஒரு புது புது விஷயங்கள புரடா விட்டு மக்கள அப்படியே முட்டாள்களாவே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கு பார்க்க முடியுது. அதுதான் பக்திங்கிற போர்வையில இன்றைக்கு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டோட்டலா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பூரா வந்து பிசினஸ் ஆயிடுச்சு. அந்த மாரி போயிடுச்சு. அதனால இங்க இவர் நாரதரே சொல்லிட்டாருங்க. வேத வியாபாரம், வேத வியாபாரத்தை விட்டு விடுன்ட்டார். இதுக்கு மேல ரெக்கார்ட் தேவையில்ல. அதுல என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, நீங்க எல்லா செயல்களையும் நிறுத்த முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது முடியாது. ஆனால், என்ன மாரி விஷயங்கள நம்ம இந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னா, அகங்காரத்த ஒழிச்சா போதும். நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு விட்டீங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியது இல்ல. தானாவே மனசு வந்து அதுல ஈர்க்காது. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மனசு ஏன் ஆசைப்படுது அப்படின்னா, நான் செய்கிறேன்ங்கிற ஒரு ஈகோ வர்றதுனால. இப்ப ஒரு வேள்வி பண்றோம், அல்லது ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா, மைண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? நான் செய்றேன் அப்படிங்குது. அப்ப நான் செய்றேங்கும்போது, இந்த பக்தி நான் செய்ற பக்தி தெரியுமா? நான் தான் காலையில 6 மணிக்கு எழுந்து கோயில்ல போய் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அவளுக்கு என்னென்ன வாங்கி குடுக்கணுமோ எல்லாம் வாங்கி குடுத்து, அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்து அம்பாளுக்கு சாத்துனேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா போர்டா விட்டுக்குவாங்க. ஆனா இதெல்லாம் அம்பாள் கேட்டாளா? அல்லது இவங்க குடுத்து தான் அம்பாள் வாழணும் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்க அதாவது பகட்டுக்காக, பெருமைக்காக, அப்படி நான் செய்கிறேன்ங்கிற ஒரு ஈகோவுக்காக இத செய்து, செய்து, செய்து சமுதாயத்துல செய்ய போயி, இன்னொருத்தன் வந்து அவ செஞ்சுட்டாளா? நானும் செய்றேன் பாருன்னா. அவ என்ன பண்ணா? அவ சந்தன அபிஷேகமும், தேன் அபிஷேகமும், பால் அபிஷேகமும் குடுத்தா. அப்படியா? நாளைக்கு பாரு நான் அத விட பிரம்மாண்டமா செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ எத்தன லிட்டர் குடுத்தா? 10 லிட்டரா? நான் 20 லிட்டர் குடுக்குறேன். அப்படின்ட்டு மறுநாள் வந்து இவ 20 லிட்டரு, இன்னும் அதிகமான இது.
அதை விட காஸ்ட்லி ட்ரெஸ் அம்பாளுக்கு எடுத்து போட்டு இவங்க பெருமை இவங்க காட்டுறது. இப்படிதான் ஒரு கெத்து காட்டுறதுதான் பக்தியில போயிட்டு இருக்கே தவிர, இது எதுவுமே கடவுள் எதிர்பார்ப்பதில்ல. ஏன்னா கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. எதுவெல்லாம் இங்க இருக்குதோ அதெல்லாம் கடவுள் தானே. இங்க படைப்பே ஈஸ்வர நிலையில இருக்கு. அப்ப அந்த ஈஸ்வரனுக்கே இங்க நாம என்னத்த குடுக்குறது இருக்கு? நாமளே ஈஸ்வரன்ல ஒரு அங்கம் தான். இது புரியாததுனால தான் நான் செய்கிறேன்ங்கிற எண்ணம் அகங்காரமா மாறி, நான் பூஜை செய்கிறேன், நான் வேள்வி செய்கிறேன், நான் ஜபம் செய்கிறேன், நான் ஹோமம் செய்கிறேன், நான்ன்ட்டு முந்திரி கொட்டை மாரி இந்த நான் வந்து நின்னுக்குதுங்க. அதுக்கு தான் இவரு எடுத்த உடனே அகங்காரம்னு சொல்ல மாட்டாரு நாரதர். நாரதர் என்ன சொல்லிட்டாருன்னா, நிரோதஸ்து லோக வேத வியாபார ந்யாசகம். நிரோதஸ்துன்னா நிறுத்திக் கொள்ளுங்கள். உண்மையில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எது சம்பந்தமா? உலக சம்பந்தமான லோக. அப்ப உலக சம்பந்தமான எதை நிறுத்திக்கணும்? வேத. வேத சம்பந்தமான வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வியாபார ந்யாசா. வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த பரிவர்த்தனைகளை விட்டு விடுங்கள். அதுவே நிரோதா அப்படிங்கிற அந்த போன முறை சொன்ன நிரோதத்துக்கு இங்க விளக்கம் குடுத்துட்டாரு. ஏன்னா கடந்த முறை வந்து ஆசை இல்லாத பக்தின்னு சொன்னாரா, உடனே நமக்கு பொக்குன்னு போயிடும். என்னடாங்க ஆசை இல்லாத பக்திங்களா? நான் எதுவுமே ஆசைப்படாம எப்படிங்க பக்தி மூட முடியும்? கடவுள் மேலயாவது ஆசை வைக்கணுமல்ல. நான் யார் மேல அன்பு வைக்கிறேனோ அவர் மேலயாவது ஆசை வைக்கணுமல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா நீங்க அந்த ஆசைய யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் சப்ஜெக்ட். திருமந்திரம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது இல்லையா? அப்ப திருமந்திரம் வந்து நீ ஆசை விடு, ஆசை விடு. ஈசனிடத்தில் கூட ஆசை விடுன்னு சொல்லுது. அப்ப என்னங்க ஈசனையே வணங்காம ஆசை விட்டுறதான்னா, அவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப கணவன் மனைவி உறவ தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு புரியறதுக்காக அததான் கம்பேரிசன் குடுப்பேன். இப்ப கணவன் மனைவிங்கிறவங்க வந்து அன்பின் நிமித்தம் ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. அது வந்து முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி காதல். அவனுடைய அழகு, இவனுடைய அழகு இப்படி பிடிக்கிறது ஏதோ ஒரு விஷயம். அவருடைய கேரக்டர், இவளுடைய கேரக்டர், ஆட்டிட்யூடு அல்லது அவளுடைய அப்ரோச் ஏதோ ஒரு வகையில அவனை ஈர்க்குது. அவளுகிட்ட அன்பு செலுத்துறான், ஆசை வைக்கிறான். ஆனா அது பழக பழக கணவன் மனைவி உறவினுடைய அந்யோன்யம் என்ன ஆயிடுது? நீ வேறு, நான் வேறுங்கிற அந்த இருமைகளற்ற நிலையில இருவரும் ஒன்றாகி விடுகிறார்கள். அந்நியம் இல்லாத அதாவது கணவன் மனைவி உறவு எப்படிதுன்னா, அந்யோன்யம்னு சொல்லுவோம். வார்த்தை தமிழ் வார்த்தைங்கிறது சான்ஸ்கிரிட் அதேதான். அந்யோன்யம் அப்படின்னா, அப்படி ஒரு உறவு, அப்படி ஒரு சேர்க்கை. அதாவது பிரிவுகள் இல்லாத ஒரு அந்யோன்யம். அப்ப அப்படிப்பட்ட கணவன் உறவுல என்ன கடைசியில வந்துருது? உரிமை வந்துடுதுல்ல. அப்ப அந்த உரிமை வந்த பிறகு, அங்க வந்து நம்ம எண்ணத்துக்கு தனியா போய் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல இல்லையா? நானும் அவரும் வேற வேற இல்ல அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது அங்க ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு? 2 பேரும் ஒண்ணாயிட்டோம் அவ்வளவுதான். அப்புறம் நான் அவரு வேணும்னு நான் விரும்பவும் மாட்டேன். நான் வேணும்னு அவரு விரும்ப மாட்டோம். 2 பேரும் ஒண்ணாயிட்டோம் அவ்வளவுதான். அப்ப அங்க ஆசை கிடையாது. அப்ப அது மாரி திருமந்திரம் என்ன சொல்லுது? ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னா, அந்த ஈசன் வேற, நீ வேறன்னு நினைக்காத. அந்த ஈசனே நீதான் அப்படிங்கிறத சொல்றத இன்டைரக்ட்டா சொல்றாரு. அதுதான் பரிபாஷை. மகான்கள் வந்து எப்பயுமே டைரக்ட்டா வரமாட்டாங்க. நம்முடைய புத்திசாலித்தனத்துல தான் நம்ம அத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் மனித அறிவு, மெச்சூரிட்டிய கேட்கிறாரு. மகான்கள் எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இத புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி உன்கிட்ட இருக்குதுன்னா, நீ எலிஜிபிலிட்டி. அத்தியாத்ம பாதைக்கு, அத்வைத பாதைக்கு எலிஜிபிலிட்டி. இல்லன்னா நாட் எலிஜிபிள். ஏன்னா தகுதி இல்லாதவனுக்கு இந்த அதிகாரத்துவம் கிடைக்காது. அப்ப இங்க இத புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கணவனுக்கு மேல திருப்பி ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவரே நானு, நானே அவரு. மனைவி மேல திருப்பி போய் தனியா ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனைவியே நானு, அவளே நானு அப்படிங்கிற அந்த அந்யோன்யம் வந்து விடுது இல்லையா? அப்பதான் நமக்கு அது மேல விருப்பம் இல்ல, வெறுப்பும் இல்ல. பேலன்ஸ் ஆயிடுறோம். அப்ப அதுதானே ரியாலிட்டி. அத சொல்றாரு இங்க. அந்த அடிப்படையில இங்க நீங்க எதையோ பிடிக்கணும், அத செய்யறேன், இத பிடிக்கிறேன் அப்படின்ட்டு எதையும் விரும்பி செய்ய வேண்டாம். நான் செய்கிறேன்ங்கிற எண்ணம் இல்லாம இருங்க. அதுவே போதும். அதுதான் உண்மையான நிரோதம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதுக்கு மேல என்னங்க விளக்கம்? இதுதான் நிரோதம். அப்ப இந்த மாரி நம்ம விட்டுட்டோம்னா, நமக்குள்ள அகங்காரம் தானா மறைஞ்சிடும். இப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கு பொருளு. அத விட்டுட்டு நிரோதம் அப்படின்னா ஏதோ செயல் செய்யாம இருக்கணும் போல் இருக்கு. அப்ப இனிமேல் காரியம் எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா இருக்கணும். அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அப்ப நாம இந்த இடத்துல இந்த 1வது அத்தியாயத்தினுடைய 8வது சூத்திரத்துக்கு என்ன சரியான பொருள் சொல்லலாம் அப்படின்னா,
கர்த்ரு அகங்காரம் இல்லாத காரியம். நான் செய்கிறேன்ங்கிற கர்த்ருத்துவம் கிடையாது. இப்ப அந்த கர்த்ருத்துவம் இல்லாமல் எந்த காரியத்தை நீங்க செஞ்சாலும், அந்த இடத்துல ஈகோ கிடையாது இல்லையா? ஆனா அந்த காரியம் நடக்கும். அப்ப அந்த காரியத்துக்கு பேர் என்ன? ஈஸ்வர காரியம். அப்ப ஈஸ்வரன் இந்த உடலையும், மனசையும் கருவியா வச்சு அத செஞ்சுகிட்டு இருக்கிறான். ஏன்னா ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அப்ப ஈஸ்வரன் இந்த காரியத்த செய்றான். அந்த கர்த்ருத்துவம் எனக்கு இல்ல. நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ எனக்கு இல்ல. அப்ப அது ஈஸ்வர காரியமா போயிட்டதுனால, கர்மாவும் இல்ல. அத செய்கின்றவன் நான் செய்கிறேன்ங்கிற அந்த கர்மாவும் கிடையாது. அப்ப அதுக்கு பேர் தான் கர்ம யோகம் என்று பகவத்கீதை பேசுது இல்லையா? அத இங்க நாரதர் இப்படி புரிய வைக்கிறார் இந்த 8வது சூத்திரத்துல. அடுத்தது 9வது சூத்திரம் பார்க்கலாம். தஸ்மின் நனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதாச்ச. தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதா ச. அங்கங்க அப்படியே லாக் பண்ணுவாரு. தஸ்மின் அவனிடத்திலே, யாரிடத்திலே? ஈஸ்வரனிடத்திலே, அனன்யதா இருமைகள் அற்ற அந்யோன்யமான ஒருமை நிலையிலே, தத் விரோதிஷு அதற்கு விரோதமானவற்றில், உதாசீனதா அக்கறையின்மை, விருப்பமின்மை என்பது உண்டாகிறது. அதாவது அவனில் நான் வேறு, அவன் வேறு அப்படிங்கிற இருமைகள் இல்லாத பக்தியில், அதாவது நீங்க அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கட்டும். அது நீங்க கடவுள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அட்வான்ஸா பார்க்கும்போது, இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். நீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள கடவுளா பார்க்கணுங்கிறது இல்ல. எல்லாமே கடவுள் தன்மையில தான் இருக்குது. அது புரிய முன்னாடி நீங்க ஏதோ ஒரு பொருள கடவுளா பார்க்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு பொருள நீங்க கடவுளா பார்த்தீங்கன்னா, அதன் மீது கூட நான் வேறு, அது வேறு இல்லை என்ற இருமைகளற்ற தன்மையில், ஒருமை நிலையிலே அதற்கு அதனோடு இணைந்து செய்கின்ற அன்பு இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான அன்பு. ஆனா, அந்த மாரி அந்த இருமை நிலை உண்டாகாத ஒரு விரோத நிலை உருவாக்குகின்ற விஷயம் வந்தா, அதை உதாசீனப்படுத்தி விடு அப்படிங்கிறாரு. அதாவது இங்க 2 விஷயங்கள் சொல்றாரு. அனன்யதா, உதாசீனதா. அப்ப இங்க அனன்யதான்னா, நம்ம எந்த இடத்துல ஒன்றாகிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். எந்த இடத்துல உதாசீனம் செய்கிறோம் அப்படின்னு கவனிக்கணும். இப்ப அனன்யதா அப்படிங்கிறது நான் அவனுக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த சொல்லுது. அதான் அத்வைத விஷயம். ஏன்னா இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது அத்வைதம் சொல்லுது இல்லையா? அதுதான். ஆனா உதாசீனதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது என்ன? நாம் இருவரும் ஒருவர் தான் என்று நம் ஒருமை நிலையை இருமையாக பிரிக்க நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும், அதை நீ புறக்கணித்து விடு. அதை நீ தவிர்த்து விடு அப்படின்னு அருமையா சொல்றாரா? அப்ப இப்படிதான் கடவுளுக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருக்குன்னு எவனாவது சொன்னான்னா, அதை நீ தவிர்த்து விடுன்னு புரிய வைக்கிறாரு இந்த இடத்துல. அதாவது இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்நியமில்லாத பக்திய நீங்க செஞ்சீங்கன்னா, அது சரியான பக்தி. அதுக்கு பேரு பராபக்தின்னு சொல்ட்டாரு. ஆனா, அப்படி செய்யாத. கடவுள் வேற, நீ வேற. கடவுள் தலைவன், நீ தாசன். அப்படின்னு சொல்லி கடவுள பிரிச்சு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன். கடவுள் வேறு, நீ வேறுன்னு இருமைகள ஒருத்தன் காட்டிக் குடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அவனிடத்திலே விட்டு விலகி விடு. உதாசீனப்படுத்தி விடு. அவனுடைய வார்த்தையை நீக்கி விடுங்கிறாரு. இப்ப இது எப்படிங்க என்னால புரிஞ்சுக்க முடியலைங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, மீண்டும் கணவன் மனைவி உறவே தான் நான் வரணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவி உறவுல அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்யோன்யம்னா கணவன் வேறு, மனைவி வேறுங்கிற பிரிவு இல்லாம 2 பேரும் அவ்வளவு ஒற்றுமையா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு அனுசரணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து, குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கெடுக்க பாக்குறாங்க. யார் கெடுக்க பாக்குறாங்க? கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல யாரோ ஒருத்தர், அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல யாரோ ஒருத்தர் இவங்க 2 பேர் இவ்வளவு அன்பா வாழ்றத பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண உடனே வேணும்ட்டே கணவன பத்தி மனைவி கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் மனைவியினுடைய சொந்தக்காரங்க சொல்லி குடுத்துருவாங்க. "என்ன உன் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்கிற. அவன் போக்குல அவன் போயிட்டு இருக்கான். இப்படியே விட்டு வச்சீன்னா அவன் நாளைக்கு உனக்கு கட்டுப்பட மாட்டான். அவன கையில பிடிச்சு வையி, முந்தானையில கட்டி வையி, முந்தானைக்குள்ள முடிச்சு போடு." அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக்க குடுத்து குடுத்து அந்த பெண் மனச கெடுப்பாங்க. இது பெண்ண பெத்த அம்மாவும் கெடுப்பாங்க, அத்தைகளும் கெடுப்பாங்க. அந்த உறவுகள் நெறைய பேர் இருக்காங்க கெடுக்கிறதுக்குன்னே. அவங்க பண்ற வேலை இது. அப்ப இத அந்த புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வருஷமா அம்மாவோட, அத்தையோட இப்படியே பழகுன பெண் கணவன் புதுசு தானே.
கணவனோட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுங்கும்போது அவர் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்மணி என்ன பண்ணுவா, நம்பிடுவா. நம்பிட்டு கணவனுக்கு விரோதமா நடக்க ஆரம்பிச்சிருவா. அதனால நிறைய குடும்பங்கள்ல வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது. நிறைய பேர் கல்யாணம் ஆகி கணவன் மனைவி பிரியறதுக்கு காரணம் உண்மையான கணவன் மனைவிகள் காரணம் அல்ல. கணவன் மனைவிக்கு சொந்தக்காரங்க தான் மெயின் காரணமே. 2 பேரும் டிவோர்ஸ் ஆறாங்கன்னா, நீங்க அந்த டிவோர்ஸ் ஆனவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நீங்க ஏங்க டிவோர்ஸ் ஆயிட்டீங்க 2 பேரும்ன்னா, அவங்க அம்மா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக் குடுத்து அந்த பொண்ணு மனச கெடுத்துட்டாங்க. அப்படின்னு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடுல போய் கேட்டா, ஆமா அந்த மாரி பெண் வீட்டுக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி 2 பக்கமும் கெட்ட புத்தி உள்ளவர்கள் வந்து விரோத மனப்பான்மையை உண்டு பண்ணி கணவன் மனைவி உறவ இருமைப்படுத்தி விடுவார்கள். ஆனா உண்மையிலே அவங்க 2 பேரும் ஒருமையாக வாழ்ந்தாங்க. அந்யோன்யமா வாழ ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கல்யாணத்த கெடுத்தவங்க யாரு? இந்த மாரி உறவுகள் தானே. இதே மாரி உறவுகள் வந்து பக்தின்னு இருக்கு. நீங்க உண்மையான அன்பு செய்யக்கூடிய கடவுள் எனக்கு வேறாக இல்ல அப்படின்ட்டு நீங்க ஆண்டாள் மாரி, கோதை மாரி அப்படியே கடவுளே நான் அப்படிங்கிற மாரி கட்டி புடிச்சுக்கிட்டு, நான் போட்டு பார்த்து தான் அவருக்கு ட்ரெஸ்ஸ போடுவேன். நான் போட்டு பார்த்து தான் அவருக்கு மாலைய போடுவேன். நான் பண்ணி பார்த்துட்டு தான் அவருக்கு செட் ஆகுமான்னு செக் பண்ணுவேங்கிற அளவுக்கு அவ்வளவு அட்டாச்மென்ட்டா, அவ்வளவு அந்யோன்யத்தோட பக்தி வச்சுட்டு இருந்தா. ஆனா பிடிக்காதவங்க அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் அசிங்கம், அதாவது கடவுளுக்கு அபச்சாரம் அப்படி இப்படின்னு டயலாக் விடுவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஏமாந்து போயிடுவோம். அதனால நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாரி விஷயங்கள் வந்து மூடர்கள் தான் நெறைய இடத்துல பரப்புவாங்க. அப்படி வந்து பக்திக்கு விரோதமான விஷயங்கள மூடர்கள் பரப்புறாங்கங்கிறதுனால, அத நம்ம கேட்டுடக் கூடாது. அத வந்து நாரதரே சொல்றாரு. நாரதர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் சொல்றாரு. தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதாச்ச. அந்த ஈஸ்வரனிடத்திலே இருமைகள் இல்லாத ஒருமை நிலைக்கு எதிராக விரோதமான விஷயத்தை யார் எடுத்தாலும், எப்படிப்பட்ட விரோத காரியங்கள் வந்தாலும், அதை நீக்கிவிடு. அதை உதாசீனம் செய்துவிடு. அந்த அனன்யதாவும், உதாசீனதாங்கிற 2 வார்த்தை எடுத்து, நீ கடவுளுக்கு அந்நியமாக இல்லாமல் சேர்ந்து ஒருவராக இருக்கின்ற நிலையில் பக்தி செய். அதற்கு விரோதமாக கடவுள் வேறு, நீ வேறு என்று யாராவது சொன்னார் என்றால், அதை விரோதமாக பார். அதை உதாசீனம் செய்துவிடு. அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான சரியான பொருள். இது இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க வந்து மகான்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா நம்மள வழி நடத்துறாங்க. ஆனா, யாரோ ஒருத்தர் சொல்றத நம்ம நம்புறோம். ஆனா, உண்மையான ரிஷிகளோ, மகான்களோ சொல்றத நம்ம நம்புறது இல்ல. அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற அஞ்ஞானத்துக்கு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா, இது மாரி சாஸ்திரங்கள எடுத்து சமுதாயத்துல குடுக்காம, கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றது தான் இன்னைக்கு சமுதாயத்துல குடுக்குறாங்க. அப்படிதான் மக்கள் இடத்துல போய் ரீச் ஆகுது. அதுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு கை குடுக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய வினை பயன அவங்க அப்படித்தான் அனுபவிக்கணுங்கிற நியதிய நம்ம மாத்த முடியாது. ஆனா, புரிதல் மேலோங்கணும்னா புத்திசாலித்தனம் தேவைங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9வது ஸ்லோகம், பராபக்தி இறைவன் வேறு, நான் வேறு என்ற அந்நியமில்லாத அன்பு மட்டுமே நம்மை வந்து அந்த உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கும். மற்றபடி நீங்கள் அந்த கடவுள் தனக்கு வேறாக இருக்கிறார் என்ற நிலையிலே நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டுவிட்டு பக்தி செய்ய இருமை நிலையில் வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் என்றும் துயரம் இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே நீங்கள் அனன்யதா கடவுளும் நானும் வேறு வேறு இல்லை என்ற நிலையில் நிலையாக நில்லுங்கள். அதற்கு விரோதமாக யாராவது ஏதேனும் சொன்னால் அதை உதாசீனம் செய்து விடுங்கள். இந்த 2ம் சேர்ந்ததுதான் நிஷ்டை என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இப்படிதான் நாம இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பக்தி செய்யணும். அடுத்தது 10வது ஸ்லோகம். அந்யாஸ்ரயாணாம் தியாகோ அனன்யதா. இங்கேயும் அருமையா சொல்றார். அந்ய ஆஸ்ரயாணாம். அதாவது மற்ற ஆதாரங்கள் எல்லாவற்றையும் விடுவதுதான் அனன்யதா. அனன்யதாங்கிறது நாம ஏற்கனவே கேட்டோம். இருமைகள் அற்ற வேறொன்றும் இல்லாத அப்படிங்கிற வார்த்தை போட்டோம் இல்லையா போன ஸ்லோகத்துல. இப்ப இந்த 10வது ஸ்லோகத்துல அந்த அனன்யதாவுக்கு விளக்கம் கொடுத்துறாரு. அந்ய அந்யன்னா வேறு ஒன்று, தனக்கு வேறாக. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அந்யா ஆஸ்ரயானாம். தனக்கு வேறாக இன்னொன்று இருக்கிறது என்ற ஆதாரங்கள் அல்லது அதை சார்ந்த சார்புகளை தியாகோ அனன்யதா விட்டு விடுவதே இங்கு வேறொன்றும் இல்லாத நிலை, இருமைகள் இல்லாத நிலை என்று அருமையா புரிய வைக்கிறார். இந்த 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா,
தனக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருக்கு என்று ஏதேனும் ஒரு சார்போ, ஒரு ஆதாரத்தையோ யாராவது காட்டிக்கொண்டு முன் வந்தால், அவைகளை விட்டு விடுங்கள். தியாகா அப்படின்னா விட்டு விடு, கைவிடுதல். தியாகம் செய்து விடுன்னு சொல்றோம் இல்லையா? அதே வார்த்தை. தியாகா, அனன்யதா. அதுவே வேறொன்றும் இல்லாத, இருமைகள் இல்லாத நிலை என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்போ இதுதான் உண்மையான அத்வைத விளக்கமா பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அனன்யதா, உதாசீனதா அப்படின்னு 2 விஷயம் எடுத்துக்கிட்டாரு. அனன்யதா வந்து எப்படிங்க சாத்தியமாகும்ங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். ஏன்னா எப்படிங்க நானும் அவரும் ஒன்று, அந்நியம் இல்லாத ஒரு உறவு, ஒரு நிலை என்று புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது நாம வந்து எதை சார்ந்து இருக்கிறோமோ, அந்த இருமைகளுக்குள்ள சிக்கும்போது நான் வேறு, அவர் வேறுங்கிற விஷயம் வந்துடும். ஆனா நானும் அவரும் வேறு வேறு இல்லைன்னு அந்த ஒருமை நிலை வந்துவிட்டா அங்க பிரிவினை இல்லை. அதுக்கு தான் இங்க ஆஸ்ரயானாம்ங்கிற வார்த்தை சொல்றாரு. ஆஸ்ரயானாம்னா, ஆஸ்ரயம்னா நாம் எதையோ சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எதையோ ஒண்ணு சார்ந்து இருந்தா தாங்க அங்க இருமைகள் இருக்கும். எதையும் சாராமல் இருந்தால் அது ஒருமையாக இருக்கும். அப்ப எதை நம்ம சார்ந்து இருக்கிறோம்? பணம், மனிதர்கள், மதிப்பு, மரியாதை, சாதனை அல்லது அனுபவம். இப்படி ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்பி இருக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கையின் அடிப்படையில அதை சார்ந்து இருப்பதின் காரணமாக, நாம் அவரை நமக்கு வேறாக பார்க்கிறோம். அப்ப இந்த மாரி வேறுபட்ட பார்வையினால நான் வேறு, அவர் வேறு என்ற இருமை நிலை இருப்பதனால் தான் இங்கு உண்மையான அன்பு மலர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா, இங்க ஆழமான பார்வை என்னன்னா, அப்படி பிரிச்சு பார்க்காம, அது நானும் அவரும் வேறு வேறு இல்லை என்ற அந்த உண்மை நிலை புரிய வந்துட்டா, இதுல என்னது, உன்னது, என்னுடைய விஷயம், உன்னுடைய விஷயம் அப்படிங்கிற அந்த பிரிவு நிலைகள் இங்க இருக்கவே இருக்காது. அப்ப அத எப்படி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நடைமுறை எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப ஒரு அப்பா, மகன் உறவு. இப்ப அப்பா, மகன் உறவு அப்படிங்கிறதுல, இப்ப அப்பாவும் மகனும் அன்பு, அம்மாவும் மகனும் அன்பு. அப்படிதான் அந்த உறவு இருக்கு. அன்பின் அடிப்படையில தாய் சேய் உறவு, தகப்பன் சேய் உறவு இருக்கு. ஆனா அந்த உறவு வந்து அப்பாங்கிற உரிமை தானே பையனுக்கு இருக்கு. அப்ப அதனால அப்பாவுடைய மதிப்பெல்லாம் இங்க பையன்கிட்ட செல்லுபடியாகாது. அவரு வந்து கோர்ட்ல பெரிய ஆபீசரா இருக்கலாம். பெரிய ஜட்ஜா கூட இருக்கலாம். வீட்ல வந்து ஜட்ஜ் வேலையெல்லாம் பண்ண முடியாது. பையன் முன்னாடி சாதாரணமா தான் இருக்கணும். ஏன்னா பையன் வந்து அப்பா ஜட்ஜுன்ட்டு மரியாதைலாம் குடுக்க மாட்டான். அப்படியே எட்டி உதைப்பான், கால் மேல ஏறி உட்காந்துக்குவான். நான் சொல்றது குழந்தைகள. சின்ன குழந்தைங்க அப்படிதான் அப்பா கிட்ட நடந்துக்கும். அது வந்து அப்பா ஜட்ஜா இருக்காரு அப்படின்னு கீழ எல்லாம் விழுந்து கும்பிடாது. அது இயல்பா அப்பா கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டு, அவர வந்து கட்டி பிடிச்சுக்கும், அவர் மேல ஏறி உட்காந்துக்கும், அவர உதைச்சு விளையாடும். அப்ப இந்த அந்யோன்யம் இருக்கு பாருங்க. குழந்தைகளிடத்துல இருக்கிற அந்யோன்யம். அது வந்து ஒரு உண்மையான அன்புல நடக்குது. அதுவே இப்போ நான் ஜட்ஜ் நீ என்கிட்ட இப்படிதான் மரியாதையா நடந்துக்கணும், டீசென்ட்டா நடந்துக்கணும் அப்படின்னு அப்பா எதிர்பார்த்தாருன்னா, அங்க அந்யோன்யம் வருமா? வராது. 2வது அப்பாவுடைய இன்கம் இருக்கு. பணம் இருக்கு. அந்த பணம் வந்து அப்பா சொல்லிடுறாரு, "இது என்னுடைய பணம். நான் சம்பாதிச்சது. நீ என்ன கேட்காம எடுத்து செலவு பண்ணக்கூடாது. உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தான் தருவேன். என்னுடைய கட்டுப்பாடுல தான் நீ இருக்கணும்." அப்படி இப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாருன்னா, அது எப்படி இருக்கும் பையனுக்கு? அவர் வேறு, நான் வேறுங்கிற இருமை நிலையை உண்டு பண்ணும். அப்ப இது நம்முடைய அப்பா, நம்முடைய குடும்பம், நம்முடைய காசு, நம்முடைய வீட்டு விஷயங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டான்னா, உரிமையா அவன் எடுத்து எத வேணா அங்க செலவு செய்யலாம். இப்ப வீட்ல வந்து நம்ம சமையல் செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிடுற பண்டங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, இது எனக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறேன், நீ தொடக்கூடாதுன்னு சொன்னா, அது நமக்கு எப்படி தோணும்? அதுக்கு வெளிய ஹோட்டல் கடையில இருக்கிற மாரியே தோணும். நாம போய் அப்ப காசு குடுத்து வாங்கி சாப்பிட்டுறலாம் போல இருக்கு. இவர்கிட்ட எதிர்பார்க்கிறத விட அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா அப்படி ஒரு குடும்பத்துல இருக்குமா? அப்படின்னா எந்த குடும்பத்திலும் அப்படி இருக்காது. நம்ம குடும்பங்கிற ஒரு உரிமையில நாம போவோம். நமக்கு விருப்பமானத எடுத்து சாப்பிடுவோம். நமக்கு விருப்பமானத எடுத்து செலவு செய்வோம். இப்படித்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு அந்யோன்யமான குடும்பம். ஆனா அந்நியமான குடும்பத்துல அப்படி இருக்காது. அந்நியமான குடும்பத்துல ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு தான் செய்யணும். இப்ப கணவன் வந்து நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து பணம் எடுக்கணும்னா எனக்கு கேளு. நீ எவ்வளவு எடுத்தேன்னு சொல்லு. நீ என்ன செலவு பண்ண கணக்கு எழுது. அப்படி இப்படின்னு ரொம்ப கண்டிஷன் போட்டா, அப்ப அவளுக்கு என்ன தோணும்? ஒரு மாரி கடுப்பாகும், எரிச்சலாகும் மனைவிக்கு. நீ என்ன கணவனா? இல்ல கணக்கு வழக்கு பார்க்குற ஆபீசரா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடும். அப்ப அதுக்காக சில பெண்மணிகள் என்ன சொல்லுவாங்க, "பாருங்க நீங்க மாசமான என் கையில இவ்வளவு குடுத்துருங்க. நான் என்னமோ பண்ணி போறேன். உங்ககிட்ட ஒண்ணும் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது." அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இதெல்லாம் இந்த கணக்கு வழக்கு பார்க்கிற கணவன் மனைவி கிட்ட வர்ற ப்ராப்ளம். ஆனா உண்மையான நல்ல கணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பாதிக்கிறாங்க, கொண்டு வந்து வீட்ல குடுத்துருவாங்க. நீ பார்த்து செலவு பண்ணிக்கோ. அப்ப பொறுப்புள்ள மனைவி என்ன பண்ணுவா? வீட்டுக்கு தேவையான சரியானவற்றை தான் அவ வாங்குவா. தேவையான பொருட்கள், குடும்பத்துக்கு அடுத்தது என்ன பண்ணணும், சேமிக்கணும், அடுத்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு, படிப்பு செலவுக்கு பணம் கரெக்ட் பண்ணணும். அப்படின்னு அவ எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போற நெறைய குடும்பங்கள் இருக்கு.
அப்ப கணவன் மனைவி உறவுல எப்படி கணவன் மனைவி நம்பி எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொண்டு வந்து குடுத்துடுறான். அவளே பார்த்து குடும்பத்த மெயின்டெயின் பண்றா. அப்ப நான் சம்பாதிக்கிறேங்கிற ஈகோ கணவனிடத்துல இல்ல. நான் செலவு செய்றேங்கிற ஈகோ மனைவியினிடத்துல இல்ல. அல்லது நான் செலவு செய்கிறேன்ங்கிற மன வருத்தம் மனைவியினிடத்துல இல்ல. நான் சம்பாதிக்கிறேன்ங்கிற ஹெட் வெயிட் கணவனிடத்துல இல்ல. இப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்நியமான குடும்பமா இல்லாம, அந்யோன்யமான குடும்பமா இருக்கும். அத எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் ஏன் இங்க சொல்றேன்னா, எல்லா மனிதர்களும் எதையாவது ஒண்ண பிடிச்சுக்கிட்டு ஈகோல இது என்னுடையதுங்கிற ஆசிரியம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஆசிரியம் இங்க இருக்கக்கூடாது. அந்த சார்பு ஒன்றை சார்ந்து இந்த ஆதாரத்தின் அடிப்படையில பக்தி இருக்கக்கூடாது. அப்ப உண்மையான பக்தி, அனன்யதா பக்தி என்றால், அங்கு எந்த எதிர்பார்ப்பும், எந்த ஆதாரமும், எதையும் சார்ந்தும் இல்லாத தூய அன்பு. அதுவே பக்தி. அதுவே அனன்ய பக்தி, பராபக்தின்னு சொல்றாரு. அதுக்கு தான் இங்க இந்த விளக்கத்த கொண்டு வந்து போடுறாரு. அந்யாஸ்ரயாணாம் தியாகோ அனன்யதா. அப்ப நீங்கள் இந்த மாரி ஏதேனும் ஒன்றை சார்ந்து இருந்தால் அதை விட்டு விடுங்கள். அப்பொழுது மட்டும் தான் அந்நியம் இல்லாத பக்தி உண்டாகும். அப்பொழுதுதான் அந்நியம் இல்லாத அன்பு உண்டாகும் என்று இந்த 10வது சூத்திரத்திலே அருமையா புரிய வைக்கிறார். அப்ப நாம இப்படிதான் பக்தி செய்யணும். பக்தின்னா அன்பு செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப எதையோ ஒன்றை சார்ந்து செய்யறது பக்தி ஆகாது. எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து செய்வது பக்தி ஆகாது. ஏதோ ஒரு கட்டளை பண்ணியோ, கண்டிஷன் போட்டோ செய்வது பக்தி ஆகாது. ஆனா இப்ப நெறைய பேர் பக்தி எல்லாம் எப்படி பண்றாங்க? கட்டளை, கண்டிஷன்ஸ் தான். பாரு நான் உன்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை தேங்காய் வந்து உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். ஆனா நீ எனக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு குடுத்துடணும். அப்ப நான் வாரத்துல 108 தேங்காய் ஒரு 108 வாரம் வந்து உடைச்சுட்டு போயிடுவேன். 108 தேங்காய் உனக்காக நான் வாங்கி செலவு செய்வேன். நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. அல்லது உனக்கு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி நான் போடுறேன். நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சு குடுக்கணும். அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி சில கட்டளைகள், கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சுக்கிட்டு கடவுள் மேல பக்தி செய்யறது இருக்கு. அதெல்லாம் வந்து உண்மையான அனன்ய பக்தி ஆகாது. அதெல்லாம் அந்நியமான பக்தி. அதாவது நீ வேறு, நான் வேறு. நான் உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வேன். நீ எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்படிங்கிற ஒரு வியாபாரமா மாறிடும் என்று இங்க சொல்றார். அதையும் இங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த இடத்துல இவரு சுட்டிக்காட்டுறது என்னன்னா, அனன்யதா அப்படின்னா, இருமைகள் இல்லாத அந்த ஒருமைத்தன்மையில் அதுவே எல்லாமாய் இருக்கிறது என்ற எந்த ஒரு ஆதாரத்தையும் பிடிக்காத அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் இந்த 10வது சூத்திரத்தினுடைய விளக்கம். அடுத்தது 11. லோக வேதேஷு ததனுகூலாச்சரணம் தத் விரோதிஷு உதாசீனதா. லோக வேதேஷு தத் அனுகூல ஆச்சரணம் தத் விரோதிஷு உதாசீனதா. அப்படின்னா உலக வாழ்க்கை அல்லது சாஸ்திரங்கள், வேத மார்க்கங்களில் அதற்கு உகுந்த ஏற்ற ஆச்சரணம், செயல்பாடுகள் இருக்க வேண்டும். தத் விரோதிசு அதற்கு எதிரானவற்றில் விஷயங்கள் உள்ளே நுழைக்கப்பட்டால் உதாசீனதா அதை விட்டுவிடு அப்படின்னு அருமையா புரிய வைக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலக வாழ்க்கையிலும் மற்றும் வேத விஷயங்களிலே நாம் நடந்து கொண்ட வழிமுறைகளிலும் சரியானவற்றை மட்டும் நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி கொண்டு போகணும். அந்த வேத விஷயங்களுக்கு விரோதமான யாராவது எதையாவது சொன்னாலோ, அல்லது வாழ்க்கையில நம்ம வாழுகின்ற வாழ்க்கையில நமக்கு இருமைகளை உண்டாக்குகின்ற விரோத மனப்பான்மைக்கான வழிகளை யாராவது சொன்னாலோ, அவற்றை நீ நீக்கம் செய்துவிடு. அவற்றில் உதாசீனமாக இருக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் விஷயம். ஏன்னா, இப்ப அந்த மாரி நீங்க கெட்டது சொன்னா கேட்க தவறிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கையில கஷ்டப்படணும். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ராமாயணம் சொல்லலாம் இல்லையா? ராமாயணம் எப்படி? அந்த கூனி வந்து ராமன பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி, உன்னுடைய பையன் பரதன் தான் நாட்டை ஆள்றது உனக்கு தகுதியா இருக்கும். ஏன்னா, தசரதனுக்கு எல்லாருமே குழந்தைங்க தானே. அது என்ன ராமனுக்கு மட்டும் பட்டம் சூட்டுறது? ஏன் உன்னுடைய பையன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியது தானே? ஆக நீ பரதனுக்கு பட்டம் சூட்ட சொல்லி கேளு. அதுக்கு ஒரு 3 வரம் கேளு. உன் புருஷன மடக்கு. அப்போ உன் புருஷன் உன்கிட்ட லாக் ஆயிடுவான். அப்படி லாக் ஆயிட்டான்னா, நீ உடனே அவன மடக்கி, உன்னுடைய பையன் பரதன நாட்ட ஆள வச்சிடலாம். அப்ப ராமன அவன வெளிய தொரத்தி விட்டுறலாம். அப்படின்னு ஒரு கெட்ட புத்தியில, ராமன் மேல இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியினால, அந்த கூனி என்ன பண்ணிட்டா? கௌசல்யாவுக்கு கெட்டதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டா. கௌசல்யக்கு. அப்போ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ஒரு கெடுதல் பண்றவங்க வந்து சொல்றாங்கன்னா, அத கேட்கிறா பாருங்க. அவளுக்கு சுய அறிவு இல்ல பாத்தீங்களா? இதத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது.
சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீ மனிதனா வாழ்றதற்கே முதல் தகுதி உன்னிடத்துல இருக்கிற பகுத்தறிவு தானே. பகுத்தறிவுன்னா எது நல்லது, எது கெட்டதுன்னு பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா தான் மனித பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணத்துல நீ வாழ்வதற்கு அடையாளம். ஆனா பகுத்து பார்க்கவே தெரியாம எடுப்பார் கைப்பிள்ளை போல இவன் எதை சொன்னாலும் செய்வேன், அவன் அதை சொன்னாலும் செய்வேன். அப்படித்தானே இன்னைக்கு 99% இருக்காங்க. எப்படின்னா, ஒருத்தன் போவான் சாமி கோயிலுக்கு. ஒருத்தன் அவசர அவசரமா என்னமோ எலுமிச்சம்பழத்த வாங்கி 2ஆ அறுப்பான். அந்த எலுமிச்சம்பழத்துடைய சார பூரா வெளிய அனுப்பிச்சுட்டு 2ஆ திருப்புவான். திருப்பிட்டு அதுல எண்ணெய ஊத்தி, திரிய ஏத்தி தீபம் ஏத்துவான். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே இவனும் போவான். அதே மாரி ஒரு எலுமிச்சம்பழத்த வாங்குவான். 2ஆ அறுப்பான். அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கிற பழத்த பூரா வெளிய அனுப்பிச்சுட்டு, சார பூரா திருப்பி போட்டு, அதுல தீபத்த ஏத்துவான். அப்ப அந்த எலுமிச்சம்பழத்த அறுத்து வீணாக்கி, அதுல பின்பக்கத்துல இருக்கிற அந்த தோல்ல அந்த தீபம் ஏத்துனா தான் பகவான் அருள் புரியிறான்னு எப்ப சொல்லியிருக்காரு? எந்த ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காருங்க? அப்ப அந்த எலுமிச்சம்பழத்த அறுத்து வீணாக்காம, அது ஏதோ ஒரு விவசாயத்துக்கு பயன்படுற மாரி ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, வேற ஏதாவது அதுல ஊறுகாயாவது போட்டு சாப்பிட்டா கூட 4 உயிர்கள் உயிர் வாழும். ஆனா, அது எதுக்கு சம்மந்தம் இல்லாம அறுத்து, அத வீணாக்குறான் பாருங்க. அது எவனோ ஒரு மூடன் செஞ்சுட்டான்ட்டு மேக்ஸிமம் செய்றாங்க. ஆனா, எதுக்காக அத செய்றாங்க? அவங்களுக்கே தெரியாது. இப்படிதான் இன்னைக்கு 99% பீப்பிள்ஸ் இருக்காங்க. அதுக்கு என்னன்னா, அதான் மூட பக்தி. ஒருத்தன் பண்றான்னா, எல்லாரும் பண்றது. அதான் நான் சொன்னேன். ஒருத்தன் தவறி விழுந்துட்டான்னா, இவனுக்கு உண்மையாவே விழுந்து பார்க்குறான். அதான் பக்தின்னு நெனச்சுக்கிறான். அப்ப இது மாதிரி எல்லாம் ஒருத்தன் தப்பு தப்பா செய்றத இன்னொருத்தன் பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு, எல்லா விஷயத்திலயும் காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு உலகமே போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன? புரிதலற்ற தன்மை. பகுத்தறிவு இல்லாத மனிதர்கள். அந்த நிலையில வாழ்ந்தவங்களுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்த தான் கைகேயி அனுபவிச்சா. அப்ப என்னன்னா, இங்க வந்து ராமனுடைய வாழ்க்கைய கெடுக்க பார்த்து, பரதனுக்கும் ஆட்சி அமைக்காம, தன்னுடைய கணவனையும் இழந்த மிகப்பெரிய கஷ்டத்த அனுபவிச்சா இல்லையா? ஏன் அப்படி அனுபவிச்சா? அவ கேட்ட 3 வரங்கள்னால, நல்ல அழகான குடும்பம், ஆனந்தமான வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, சொகுசான குடும்பத்துல போயிட்டு இருந்த வாழ்க்கைய, ஒரு 3 வரத்தினால கெடுத்துக்கிட்டு, ராமனும் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போ வேண்டியதா போச்சு. பரதனும் அம்மா மேல கோவப்பட்டு, அம்மா கிட்ட பேசாமயே 14 ஆண்டுகள் அவன் ராஜ்யம் பண்ணாம, அவன் வெறும் பாதுகைய மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த அரண்மனையே இருட்டாயிடுச்சு. எவ்வளவு வெளிச்சமா உலகத்துக்கே வழிகாட்டிக்கிட்டு இருந்த அவள அரண்மனை, ஒரு இருட்டா மாறிடுச்சு. காரணம் என்ன? கூனி செஞ்ச ஒரு வேலை. அப்ப ஒரு கூனி மாரி ஒரு ஆள் இருந்தா போதும். ஒரு குடும்பத்தையே 2ஆ பண்ணிடுவாங்க. அப்ப இது மாரி ஆட்களுடைய பேச்ச கேட்கறதுனால ஒரு எவ்வளவு பெரிய ராஜ்யமே கெட்டுச்சு. அப்படிங்கிறதுக்கு ராமாயணம் ஒரு சான்று. அது மாதிரி இங்க சொல்றாரு. இங்க எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. உலகம் மற்றும் வேத வழிகளில் அதற்கு உகந்தவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எதிரானவற்றை யாராவது சொன்னால், அதை உதாசீனமாக தாராளமாக நீக்கி விடுங்கள். அப்படிங்கிறது இங்க அழகா சொல்லிட்டார். லோக வேதேஷு. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. லோகா வேதேசுங்கிறாரு. வேதம் வேதம்னு கூட இழுத்துக்கிறாரு. ஏன்னா, பெரும்பாலும் இந்த வேதத்தை வச்சுதான் வியாபாரம் பண்றாங்க. வேதத்தை வச்சுதான் வியாபாரம் பண்றவங்க எல்லா காலத்திலயும் உண்டு. ஏன்னா, அத கமர்சியல் ஆக்கிட்டாங்க. பிசினஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இது மாரி பண்றவங்கள எல்லா ரிஷிகளும் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த கூட்டத்தினுடைய ஃபோக்கஸ் எல்லாம் யாருன்னா, அஞ்ஞானிகள் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஞானிகள ஃபோக்கஸ் பண்ணாது. ஞானிகள் போவே மாட்டானே. அந்த மாரி விஷயத்துல அவன் போகவே மாட்டான். ஏன்னா, அவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால இதெல்லாம் முட்டாள்தனம், மூடத்தனம்ன்ட்டு அத கேர் பண்ணவே மாட்டான். அப்ப இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? விவரம் இல்லாத மக்கள வச்சு இந்த மாரி வித்த காட்டுறது. இப்ப இது மாரி விஷயங்கள நெறைய பேர் செஞ்சுகிட்டே இருக்கிறதுனால இங்க சொல்றாரு. லோகா உலக வாழ்க்கை, வேதேசு சாஸ்திர வழிகளில், தத் அனுகூலா ஏற்றவாறு இருந்தால் ஆச்சரணம் அந்த செயலை செய். தத் விரோதிசு அதற்கு எதிரான விஷயங்களை யாராவது சொன்னால் உதாசீனதா அதை உதாசீனம் செய்துவிடு அப்படிங்கிறதா இந்த 11வது சூத்திரத்தினுடைய ஆழமான பொருள்ங்க. அப்ப நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் எதை அங்கீகரிக்குது அப்படின்னு பார்த்தா, வேதம் வந்து சாத்வீகமான வாழ்க்கைய அங்கீகரிக்குது. ஆர்ப்பாட்டமா எப்பயுமே வாழ வேண்டியதில்ல. ரஜோ குணத்துல இருக்காத, சத்துவ குணத்துல ஈஸ்வர நிலைக்கு வா. எல்லாம் ஈஸ்வர தன்மை. ஈசா வாஸ்யம் இதம் சர்வம். இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். இறைவனை பிரிக்காத. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை பார். ஏன்னா ஒரு கல்லுல மட்டும் இறைவன் இருக்கான்ட்டு அந்த கல்லுல போய் அபிஷேகம் பண்ற, நிறைய செலவுகள் செய்ற. ஆனா அந்த கல்லுக்குள்ள கடவுள பார்க்கிற நீ, உயிருள்ள ஜீவர்கள் இடத்துல ஏன் கடவுள பார்க்க மாட்டீங்க? அப்ப உனக்கு கடவுள் என்பது கல்லுக்குள்ள தான் இருக்குங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கிறது மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா அதே கடவுள் எல்லா உயிர்களிலும் ஊடுருவி இருக்கிறார். உயிராய் இருக்கிறார், உணர்வாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல பார்த்தீங்களா? அப்ப அதனால பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றான்னா, அந்த மூட பக்திய வளர்த்தி விட்டு,
கடவுள்ங்கிற ஒரு கற்சிலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை கூட உயிருள்ள மனிதனுக்கு கொடுக்கறது இல்ல. இன்று நிறைய நடைமுறைகள் நம்ம பார்க்கிறோம். நிறைய கோயில்கள்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்பெஷல் தரிசனம் பண்ணா அவங்களுக்கு முன்னாடி வழி, அப்புறம் சாதா டிக்கெட் கொடுத்தா பின்னாடி நின்னுப்பாரு. இப்படி எல்லாம் கடவுள வச்சு காசு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. ஏன்னா, அந்த கடவுளே நமக்குள்ள இருந்துகிட்டு தான் வழிகாட்டிட்டு இருக்காரு. நமக்குள்ள உயிராய், உணர்வாய், அறிவாய் இருந்துகிட்டு தான் நம்மள வழி நடத்திட்டு இருக்காரு. நமக்கு அந்த கடவுள் தன்மை தெரியலங்கிறதுனால நம்ம கடவுள தேடி வெளிய போயிட்டு இருக்கோம். அப்ப வெளிய போறதுனால இந்த மாரி தேவையற்ற விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கிக்கிறோம். அப்ப அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி வேதத்துக்கு விரோதமான விஷயங்கள விட்டுட்டு, வேதத்துக்கு விருப்பமான விஷயம் நடைமுறைப்படுத்து அப்படின்னா, அப்ப வேதத்துக்கு உகந்தது எது அப்படின்னு கேட்டா, சச்சங்கம், தியானம், ஸ்தோத்திரம், சாத்வீகமான வாழ்க்கை. இதுதான் வேதம் சொல்லுது. வேதம் வந்து எப்பயுமே மன தூய்மைக்கான வழிகள மட்டும் தான் சொல்லும். அந்த மன தூய்மைக்கான வழிகள்ல கூட கர்ம காண்டத்துல பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் மனதின் பக்குவத்துக்காக கொண்டு வந்தத வச்சு, அந்த மனத கெடுக்கிற மாரி வேலைகள நெறைய பேர் செய்ய முன் வந்துட்டாங்க. ஏன்னா, எப்பயுமே ஒரு 10 பேரு நல்லவங்க இருக்காங்கன்னா, ஒரு 10 பேர் கெட்டவங்க இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த கெட்டவங்க மூலமா அதிகமா மக்களிடத்துல அதிகமா பரவும். எப்பயுமே நல்லது மக்கள்கிட்ட பரவுதோ இல்லையோ, கெட்டது வேகமா பரவிடும். அப்படிதான் இந்த உலகத்துல வந்து வேகமா விஷயம் நடக்கும். அப்ப அது இங்க சொல்றாரு. இந்த உலகம் வந்து வேதமாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உண்மை தன்மைக்கு விரோதமா யார் எது செஞ்சாலும் அத உதாசீனப்படுத்தி விடு அப்படின்னு நீங்க சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில இந்த உபதேசமான வழிமுறைகள்ல நாரதர் போன்ற மகான்கள் சொல்லுகின்ற பாதைகள்ல நாம பயணம் பண்ணும்போது, நம்முடைய மனதை வந்து எது சுத்தப்படுத்துது, எது குழப்புது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு விசாரம் பண்ணணும். நீங்க வந்து இந்த அத்தியாத்ம ஞான பாதைக்குள்ள வருகிறவர்களுக்கு இடையில இடையே மனம் சஞ்சலம் ஆயிடுது, குழப்பம் ஆயிடுது. திருப்பி நான் எங்கேயோ பக்தியை விட்டுட்டேனா, தவற விட்டுட்டேனா, நான் வந்து அத்வைதிங்கிற முறையில ஏதோ ஆணவத்துக்கு வந்துட்டேனா, அப்படிங்கிற மாரி எல்லாம் மைண்ட் செட் உங்களுக்குள்ள வேலை செஞ்சா, உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க. இங்க வந்து மகான்கள் என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையில இந்த உடலையோ, மனதையோ வைத்துக்கொண்டு நான் கடவுள் அப்படின்னு ஒண்ண சொல்லல. உணர்வின் அடிப்படையில அந்த உணர்வும், இந்த உணர்வும் வேறு வேறு இல்ல. நானே அது, அதுவே நான் அப்படிங்கிற அடிப்படையில தான் கடவுள பத்தி பேசுது. அத்வைதமும் அப்படிதான் பேசுது. எல்லா சாஸ்திரமும் அப்படிதான் பேசுது. அப்போ எப்படி அத பார்க்கணும்? உணர்வு ரீதியா தாய் சேய் உறவுல அந்த உணர்வும், என்னுடைய உணர்வும் ஒண்ணுதான்னு பார்க்கும்போது அங்க அன்பு மேலோங்கும். உடல் ரீதியா நீ வேற, நான் வேறன்னு பார்த்தா அங்க என்ன இருக்கு? வேற வேறயா டுயாலிட்டி தானா வந்துடுது. அப்ப இந்த மாரி நம்ம விசாரத்துல கொஞ்சம் மனச வந்து எது நமக்கு மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களா அமைஞ்சிருக்கு, எது மனதை குழப்பக்கூடிய விஷயங்களா இருக்குது அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிய வரும். சாஸ்திர சடங்குகள், தேவையற்ற விசய சுகங்கள், இந்த மாரி விவகாரங்கள் எல்லாம் கண்டிப்பா நமக்கு மனதை குழப்பத்தான் செய்யும். ஆகவே மனதிற்கு விழிப்புணர்வு குடுக்கின்ற விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அனுகூலமான வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா, அதே வேதம் நமக்கு சரியான வாழ்க்கையை காட்டிக் கொடுக்கும். நிஷ்டை பாதுகாக்கப்படும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பராபக்தி வாழ்க்கை என்பது, உண்மையான அந்நியமில்லாத பக்தி வாழ்க்கை என்பது, சரியானவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தவறானவற்றில் பற்று இல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று சொல்றார். அப்ப நாம தான் இங்க நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்தை இந்த இடத்துல உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நித்திய, அனித்திய வஸ்து விவேகம். எது உனக்கு நித்தியத்தை கொடுக்கிறதோ, நித்தியத்தை காட்டிக் கொடுக்கிறதோ, அதை நீ ஏற்றுக்கொள். அனித்தியமான விஷயங்களில் உன் மனதை திருப்ப ஆசைப்படுகின்ற விஷயங்களை விட்டுவிடு. அவ்வளவுதான் மெயின் கான்செப்ட். அப்ப இந்த 11வது சூத்திரம் அழகா நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு எது நித்தியம்? இருப்பு மாத்திரமே நித்தியம். இறைவன் மாத்திரமே நித்தியம். பிரம்மம் மட்டுமே நித்தியம். அப்ப அந்த பிரம்மம் என்பது என்ன? உணர்வு, அறிவு. அப்ப அது எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய், நிதர்சனமாய் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு வேறாக அனித்தியமான விஷயங்கள் என்ன? இந்த ஒட்டுமொத்த உலகமே அனித்தியம் தான். ஏன்னா இங்க எல்லாம் வரும் போகும், வரும் போகும். எதுவுமே நித்தியமா இருக்காது. உறவுகளாகட்டும், உடைமைகளாகட்டும், உத்தியோகமாகட்டும், பதவி என்ன வேணா உங்களுக்கு கிடைச்சிருக்கட்டும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்லாம் கைவிட்டு போகும். வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். அப்ப ஒண்ணு வந்துருச்சுங்கிறதுனால அது சாஸ்வதமா, சத்தியமானா? இல்லையா? அது என்னைக்கு வேணா நம்மள விட்டு போயிடும். அப்ப இதையெல்லாம் நம்ம மனதுல நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நித்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அனித்திய வஸ்துக்களில் ஆர்வம் காட்டக்கூடாது. அதுதான் இந்த 11வது சூத்திரம் சொல்லுகின்ற முக்கியமான பாயிண்ட்.
அடுத்தது 12. பவத்து நிச்சய தாத்யாத் ஊர்த்துவம் சாஸ்திர ரக்ஷணம். இங்க அருமையா சொல்றாரு. பவத்து நிச்சய தார்த்யாத் ஊர்த்வம் சாஸ்திர ரக்ஷணம். என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி ஒரு நிச்சயமான அன்பு வந்த பிறகு, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட சரியான விஷயங்களை பின்பற்றி பாதுகாப்புடன் வழி நடத்துவாயாக. அப்படின்னு இப்பதான் பாயிண்ட்டுக்கு வராரு. அப்ப இங்க வந்து ஒரு ஆழமான விஷயம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன மாரி விஷயம் பார்க்கிறோம்னா, சாஸ்திர ரட்சணம் அப்படிங்கிறாரு பாருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ குடுக்குறாரு. சாஸ்திர ரட்சணம். அதாவது சாஸ்திரத்தை பாதுகாத்தல், சாஸ்திரத்தை பின்பற்றுதல். அப்ப ஏன் வந்து இப்ப வேத அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சில விவகாரங்கள் இருக்குங்கிறத சொல்லிட்டு, ஆனால் அப்படிப்பட்ட வேத சாஸ்திரத்தை எந்த முறையில் பாதுகாக்க வேண்டும்ங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்றாரு. அப்ப இங்க நிச்சயதார்த்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு அதை பற்றி ஒரு தெளிவு, ஒரு புரிதல் வந்துவிட்டால் தான் நம்ம அதை பிடித்துக்கொண்டு காப்பாற்ற முடியும். நமக்கு அரைகுறையான அறிவுல நாம வந்து ஒரு விஷயத்த பிடித்துக்கொண்டு பாதுகாப்பு செய்ய முடியாது. அப்ப உறுதியான நிச்சயம் வந்த பிறகு, பவது நிச்சய தார்த்யாத், உறுதியான நிலை, தெளிவு வந்துவிட்டால், ஊர்துவம் அதன் பிறகு சாஸ்திர பாதுகாப்பு உண்டாக்கி கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஆரம்பத்துல இங்க சாஸ்திரத்த நம்ம படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் சரியான சாஸ்திரங்கள தேர்ந்தெடுத்துக்கணும். நமக்கு எது உண்மையிலே இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற விஷயத்த சொல்லுதோ, அந்த மாரி விஷயங்கள்ல உள்ள சாஸ்திரங்கள எடுத்துக்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புங்கிறத சரியா காட்டிக் குடுக்குதோ, அத எடுத்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். எல்லாம் யார் யாரோ எழுதி வச்சிருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கு. சாஸ்திரம்னா பொதுவா நூல்கள். அதாவது நம்ம வேதத்தினுடைய ஸ்ருதி, ஸ்மிருதின்லாம் பேசுறோம் இல்லையா? இதுல பல பிரிவுகள் இருக்கு. அப்ப நம்ம எதை படிக்க வேண்டும், எதை படிக்கக் கூடாது, எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக் கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு நம்ம இடத்துல வரணும். அப்ப அந்த தெளிவு தான் இங்க நமக்கு வந்து நித்திய, அநித்திய வஸ்து விவேகத்த காட்டிக் குடுக்கும். அப்ப நம்ம எத வேணா, எப்படி வேணா படிச்சுக்கிட்டு, மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு நிச்சயமா குழப்பம் வரும். மனம் வந்து இருவேறு விஷயங்கள மாறி மாறி பயணம் பண்ணும். அப்ப கருத்து வேறுபாடுகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்றது நமக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்ப அதனால சரியான விஷயத்தை சரியானபடி கற்றுக்கொண்டால், இங்க வேதம் வந்து உண்மையை காட்டும் கருவி. வேதம் தான் நமக்கு எது சத்தியமா இருக்குது, எது இருக்கிறது என்று உண்மையை காட்டும். அப்ப உண்மையை காட்டுகின்ற வேதம் எப்பொழுது முழுமை அடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட் ஹோல் புக்க முடிச்சீங்கன்னா தான் முழுமையாகும். நீங்க பாதி கதை படிச்சுட்டு அப்படியே வெளிய போயிட்டீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியாது. இப்ப கதாநாயகனும், கதாநாயகியும் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாரி ஒரு புக் படிச்சுட்டு இருக்கீங்க, கதை புக்க. அந்த ட்ரெயின் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. கதாநாயகனும் அடிபட்டுறாங்க. அப்படிங்கிற இடத்துல புக்க குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கடைசியில டாபிக் என்ன புரிஞ்சுதா? கதாநாயகனும், கதாநாயகி என்ன ஆனார்கள்ன்னு தெரியாது. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கும். என்னடா ஆனாங்க? என்னடா ஆனாங்க? இதோட புக் காணுமே! பேக் சைடு இல்லையே! அப்படின்னு கன்ஃப்யூஷனாவே இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அது மாரி நெறைய பேர் வேதம் படிக்கும்போது, உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம் 2 பகுதிகள் இருக்கு. அந்த பூர்வ மீமாம்சத்த மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுர்றாங்க. வேதத்தினுடைய முற்பகுதியை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுர்றாங்களா? அப்ப முற்பகுதி என்ன சொல்லுது? மன தூய்மைக்கான வழிகளை எல்லாம் சொல்லிக் குடுக்கும். இந்த ஜெபம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த மாரி வேள்வி பண்ணு அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாம் பண்ணா நமக்கு நல்லது வரும் அப்படின்னு அந்த நூல் சொன்ன உடனே, அப்ப இதெல்லாம் பண்ணா நமக்கு நல்லது வரும், ஆதாயம் வரும், அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் தயாராயிடுது. ஆனா, இது எல்லாம் செய்தால் மனம் வந்து உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்வதற்கான அடுத்த விஷயம் ஒண்ணு இருக்கு. அது பேக் சைடு இருக்கு. இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. அது வந்து உத்தர மீமாம்சம். அது ஞான காண்டம். அப்ப அந்த ஞான காண்டத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது தான், ஃபைனலா என்ன ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஓ! இதுதான் முடிவு. அப்ப இதுதான் சாஸ்திரம் காட்டிக் குடுக்கிற சத்தியமான விஷயம். அப்ப இதுதான் நித்தியம். இததான் நான் பிடிக்கணும். இத தவிர அநித்தியமான விஷயங்கள் போய் மாட்டக்கூடாது. ஆனா, அந்த அநித்தியமான விஷயங்கள் ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, என்னை பக்குவப்படுத்துவதற்காக, செதுக்குவதற்காக கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதனால நான் அத முற்பகுதிய எடுத்து பிற்பகுதியில முழுமை அடைந்தேன் அப்படிங்கிற மாரி வேதத்த யார் படித்தாலும் முழுசா படிக்கணும். ஆனா, இன்றைக்கு வேதத்த முழுசா நம்ம படிக்கிறோமான்னா, நிச்சயமா எந்த வேத பாடசாலையிலயும் வேதத்த முழுசா கத்துக் குடுக்கிறதே கிடையாது. நீங்க வேத பாடசாலையில வேதம் படிக்கிற மாணவர்கள போய் கேட்டு பாருங்க. ஒன்லி அந்த பூர்வ மீமாம்சை மட்டும் படிப்பான். அவன்கிட்ட நீ எதுக்கப்பா படிக்கிற வேதம்? வாத்தியார் ஆக போறதுக்கு படிக்கிறேன்பான். வாத்தியார் ஆனா என்ன பண்ணுவ?
கோயில்கள்ல போய் வேள்வி செய்வேன், பூஜை செய்வேன், கும்பாபிஷேகம் பண்ணுவேன். அப்ப அதனால என்ன உனக்கு கிடைக்கும்? பணம் கிடைக்கும். இவ்வளவுதான் இன்றைக்கு வேத பாடசாலையிலயும் சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப நீ வேள்வி பண்ணுவ, வேதம் பண்ணுவ, கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணுவ, பணம் கிடைக்கும். அதே தானே இங்க உலகியல் வாழ்க்கையிலும் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ பிசிக்ஸ் படிச்சா என்ன பண்ணுவ? பிசிக்ஸ் படிச்சா நான் சயின்டிஸ்ட் ஆவேன். சயின்டிஸ்ட் ஆனா என்ன பண்ணுவ? சயின்டிஸ்ட் ஆனா நிறைய விஷயங்கள கண்டுபிடிப்பேன். சரி, நிறைய விஷயங்கள கண்டுபிடிச்சா உனக்கு என்ன வரும்? உலகத்துக்கு பயன்படும், எனக்கு பணம் வரும். அப்ப என்ன போத் ஆர் சேம் தானே. இங்க ஒரு உலகியல் தேவைக்கான ஒரு விஷயத்த உருவாக்கி இவன் பணம் சம்பாதிக்கிறான். அவன் உலகியல்ல எப்படியெல்லாம் மக்களை இது பண்ணணும், வேள்விகள் மூலமா மாத்தி விடணும், கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணி இப்படி பண்ணணுங்கிற பல மன தூய்மைக்கான விஷயங்களை காட்டி கொடுக்கிறது நம்முடைய உண்மை நிலையை உணர்வதற்கு தான் இதெல்லாம் சொல்லாம, வெறும் அந்த விஷயத்திலேயே மக்களை மூழ்கடிச்சு முட்டாளா மாத்தி அந்த வேள்வியிலேயே வைக்கிறதுனால நிறைய பேர் வீணா போயிட்டாங்க. அப்ப அதனாலதான் இங்க சாஸ்திரம் இதையெல்லாம் எதிர்க்குது. அதாவது பெரிய பெரிய ரிஷிகளே எதிர்க்கிறாங்க இத. அதை இங்க நாரத மகரிஷி அழகா சொல்றாரு. சாஸ்திரம் எப்ப உனக்கு சரியான வழியை காட்டி கொடுக்குதோ அத பிறகு சாஸ்திரத்தை பாதுகாப்பு பண்ணு. அறகுறையா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரமே தேவையில்லைன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி சாஸ்திர அறிவுதான் முக்கியம்னு தவறான ஒரு முடிவுக்கும் போயிடக்கூடாது. அப்ப எந்த இடத்துல எப்படி உனக்கு அது பயன்படுங்கிறத தீர விசாரணை பண்ணி சரியான குருவினுடைய வழிகாட்டுதலோட சாஸ்திர முழுமையை பெற்றுக்கொண்டு சாஸ்திரத்தை பாதுகாப்பாயாக அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல அருமையா வழிபடுத்துறார். இந்த 12வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தை பூரணமாக ஒருத்தன் படிச்சுட்டான்னா, அன்னைக்கெல்லாம் வேதம் தாங்க பாடம். அதனால அவர் பேசுறாரு. நாரத மகரிஷி பேசுறது ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை சொல்றாரு. நம்ம இன்றைக்கு நீங்க இப்ப உலகியல் கல்வியை நீ படிச்சிட்டீங்கன்னா டாக்டர் ஆயிடலாம், கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நீ இந்த படிப்பை படிச்சிட்டீங்கன்னா இந்த உத்தியோகத்துக்கு போலாம்ப்பா அப்படின்னு நம்ம இன்றைய காலத்துல பேசுற மாதிரி, அன்றைய காலத்துல நாரத மகரிஷி என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்தை சரியானபடி முழுமையாக கற்றுவிட்டால் அந்த சாஸ்திர அறிவே உனக்கு உன்னுடைய உண்மை நிலையை காட்டி கொடுக்கும். அந்த அனுபவ நிச்சயம் உனக்கு கிடைத்த பிறகு நீ சாஸ்திரத்தை பாதுகாப்பாயாக. அதுக்கு பிறகு நீ சாஸ்திரத்தை காப்பாற்று. அதுக்கு முன்னாடியே சாஸ்திரத்தை அறகுறையா கத்துக்கிட்டு இதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்தை உலகத்துக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு காப்பாத்த முயற்சி எடுக்காத. அதனால நீ கெடுறது இல்லாம எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கறத அந்த காலத்திலேயே நாரத மகரிஷி அழகா தெளிவுபடுத்துறார். அப்ப நம்ம இன்றைக்கு 12வது சூத்திரத்தோட முடிவு செய்வோம். டைம் ஆயிட்டதுனால. அடுத்தது 13ல இன்னும் விளக்கமா போவார். அதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லிக்கிட்டே வராருன்னா, உண்மையான பக்திங்கிறது எல்லாம் சரியா கத்துக்கிட்டு இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்பு செலுத்துவது. அப்ப உண்மையான அன்பை நீங்க கடைசியில யார் மேல செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் இருக்கும்போது எல்லாரிடத்துலயும் அன்பு வந்துரும். அப்ப நீங்க ஒரு பர்டிகுலரா எனக்கு இவர் மேலதான் அன்பு, அவர் மேலதான் அன்பு, பையன் மேலதான் அன்பு, அவர் மேல அப்படின்னு பிரிச்சு பார்க்காது மனசு. இப்ப எப்ப என்னது என்னுடையதுங்கிற ஒரு தனித்துவமான ஒரு அன்பு மலருதோ, அது கடைசியில என்ன ஆகும்னா பொது நலமா மாறி எல்லாரிடத்திலும் அன்பு வந்துடும். அப்ப அந்த நிலை உயர்ந்த பக்தி, அந்நியம் இல்லாத பக்திங்கிற அளவுக்கு நம்மள உயர்த்த இந்த சூத்திரங்கள் எல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கணும். இன்னும் நம்ம போக போக அந்த அளவுக்கு தான் நம்முடைய மனநிலை உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்வதாகவும் இந்த நூல் நமக்கு அமைச்சு கொடுக்கும். அப்ப நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த 12வது சூத்திரத்தோட வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாளை வகுப்புல 13வது சூத்திரம் தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.